என் வாழ்நாள நான் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கேன், தொகுத்து வழங்கியிருக்கேன், மேடையில் நின்று அரசு தலைவர்களோட டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஆனா 12 மணி நேரம் ஒத்தையாளா நின்று மாணவர்களை கூப்பிட்டு அவங்களோட போட்டோ எடுத்து அவன் சொன்னதேலாம் கையை கொடுத்து ஒரு குழந்தை கட்டி பிடிக்குது, ஒரு குழந்தை முட்டை கொடுத்து எல்லாத்தையும் எந்த ஒரு சின்ன ஒரு ஹேட்டர் கூட இல்லாம தயக்கம் கூட இல்லாம அங்கேயே நின்று சாப்பிட போது ஒரு 10 நிமிஷம் கெட்டு போன அந்த பொறுமை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு எனக்கு தெரிந்த தற்கால தலைவர்களில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது அவருடைய பொக்கிஷம். வந்து இவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, நீ ரோட்ல இறங்கல, காரவன்ல வர மக்களை தொடல, அதான் தொட்டுட்டாரு. மாவட்டமா மாணவர்கள் வந்து அவர்கிட்ட அவ்வளவு ஒரு பெத்த அப்பா கிட்ட நிக்கிற மாதிரி, சொந்த அண்ணன் கிட்ட நிக்கிற மாதிரி, ஒரு ரத்தமும் சதையுமாக அந்த மக்களினுடைய அந்த மாணவர்களுடைய அன்பை பக்கத்துல நின்னா அத்தனை மணி நேரம் யாருங்க நிப்பா? 12 மணி நேரம் அந்த மனிதர் நின்னார். அதே போல எல்லா களத்திலும் வந்து நிப்பார். வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி அவர் போறார். இது என்னுடைய கணிப்பு. இனி வரும் காலங்கள்ல மக்களை இறங்கி தொட்டு பேசி அவர்களோடு நிற்கத்தான் போகிறார். என் கணிப்பு சரியா இருந்தா அந்த காலம் வெகு தூரம் இல்லை.